நமக்கெல்லோருக்கும் தேவனை பிரியப்படுத்த பல வழிகள் தெரியும். ஆனால் உண்மை என்னவெனில், பிதா சொல்வதை செய்பவனே அவரை பிரியப்படுத்துகிறான். இதை நாம் இயேசுவிடம் கற்றுக்கொள்ளலாம். இது மற்றவர்கள் கண்களுக்கு கோமாளித்தனம். என்ன இது? ஊழியம் எதுவும் செய்யாமல் வீணாய் நேரத்தை கழிப்பதா? ஆத்ம ஆதாயம் பண்ணாமல் சும்மா இருப்பதா? நமக்கு நல்லதென்று படுவதை எல்லாம் செய்ய நாம் கிறிஸ்துவிடம் வரவில்லை, வர வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பவே இல்லை. இந்த செத்த கிரியைகளை விட்டு மனம் திரும்புவதுதான் மூல உபதேசம். எபிரேயர் 6:1. நாம செய்யும் எல்லா கிரியையும் மரணத்தை விளைவிக்கும். தனக்கு நன்மையாக தோன்றுவதை செய்வதுதான் ஆதாமின் வழி. இரண்டாம் ஆதாமின் வழியோ அதுவல்ல, பிதா சொல்வதை செய்வது. பிதா தவிர நல்லவர்கள் ஒருவரும் இல்லை. இது இரண்டாம் ஆதாம் இயேசுவை சொன்ன வார்த்தை. தன் பார்வையில் அவர் நல்லவர் இல்லை, ஆகையால் அவர் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை. அப்படி செய்தால் அது மரணத்தை விளைவிக்கும் என்று அவருக்கு தெரியும். அது செத்த கிரியை. சத்தியம் எவ்வளவு குறுகலாக இருக்கிறது என்று பாருங்கள். இதனால்தான் நாம் பாவத்தை விட்டு ஓய முடியவில்லை, சுய சித்தம் செய்கிறோமே. இயேசுவும் இதே வார்த்தையை உபயோகிக்கிறார். பிதாவை அல்லாமல் நல்லவர் ஒருவரும் இல்லை. இதனால் அவரை சார்ந்திருந்தார். சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. அவர் பேச சொன்னவைகளையே பேசினார், போதிக்க சொன்னவைகளையே போதித்தார். அவ்வளவுதான். இதனால் அவர் கபடமில்லாதவர், மாசில்லாதவர். பிதா சொன்னதை செய்தார், குற்றமில்லாதவர். 30 வருடமும் ஊழியம் செய்யாமல் வாழ்ந்தார். திடீரென்று வெளியே வந்து பலவித கதைகளை சொன்னார். ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அற்புதங்கள் செய்தார், தண்ணீர் மேல் நடந்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பிறவி குருடனை குணமாக்கினார், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அவரை ராஜாவாக்க தேடினார்கள், அவர் சம்மதிக்கவில்லை. மாய்மாலத்தையும் ஆவிக்குரிய இருளையும் அவர் கண்டித்தார். எல்லாம் தானாக செய்யவில்லை, பிதா செய்ய காண்பித்தபடியே அவர் செய்தார். அவரை கொல்ல பலவித திட்டம் தீட்டினார்கள், அதற்கெல்லாம் தப்பினார். தேவனே அவரை ஒப்புக் கொடுக்க விரும்பிய போது அதற்கும் இடம் கொடுத்தார். ஒன்றும் சுயமாய் அவர் செய்யவில்லை. இதனால் மாம்சத்தில் வந்த அவர் நம்மை போல அல்லாமல் பரிசுத்தமாக வாழ முடிந்தது. அவரை பின்பற்றினால் நாமும் வானங்கள் வழியாய் பரலோகம் ஏறி செல்லலாம்.